ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று டிப்ளமோ ரிசல்ட் எப்படி? ஸோ அனைவரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. ஸோ என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சண்டே ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? சண்டே எப்படி சார் ரிசல்ட் வரும்? லீவ் நாள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நான் வெள்ளிக்கிழமையே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ரிசல்ட் வரும், அப்படி இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை கட்டாயம் ரிசல்ட் வந்தே தீரும் அப்படின்னு நான் வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் சனிக்கிழமை எப்படி சார் ரிசல்ட் வரும்? அன்றைக்கி ஒர்க்கிங் டேவே இல்லை, காலேஜஸ் எல்லாமும் ஒர்க்கிங் டே கிடையாது, எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் என்னால் எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல. ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் சொன்னேன், நாளைக்கு டுமாரோ சாட்டர்டேனாங்க. ஆமாம் சாட்டர்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஸோ அவங்க அதுக்கான ஃபைனல் வேலையில் இருந்தாங்க. ஸோ அந்த தகவல் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டில் வெப்சைட்டில் சில வேலைகள் செய்யும்போது ஸோ அதை அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க. இல்லைன்னா காலேஜஸில் சில டீட்டெயில் கேட்கும்போது அதை அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க. சிலர் அந்த ரிலேட்டட் ஒர்க்கில் கூட இருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா பொதுவாக இந்த டேட்டில் எப்படி வரலாம், ஸோ என்னென்னலாம் ப்ராசஸ் போயின்னு இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம், திங்கக்கிழமை கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்துடும், சனிக்கிழமை வரலைன்னா. ஸோ அதன்படி தான் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் இது இப்போது ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வருது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சார் சண்டே லீவு, எப்படி சார் ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டுருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று தான் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா சும்மாலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் சொல்லதுனால எங்களுக்கு ஒரு பெரிய யூஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப பெரிய யூஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நாம் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக தகவல் சொல்லணும் அப்படின்றது தான் நான் ஒரு வீடியோவில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீடியோவே பார்க்காதவங்க கூடன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் என்னென்னா, என்னை ஒரிஜினலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, என்னை நம்பி கேட்குறவங்க மட்டும்தான் நம்ம அந்த வீடியோ போடுறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ ஏன் இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம கரெக்டான டீட்டெயில் தான் நம்ம கொடுப்போம், சும்மா மாற்றி மாற்றிலாம் கொடுக்க மாட்டோம். ஸோ ஏற்கனவே ஒரு சில வீடியோ போடும்போது அந்த டேட்டில் வரலான்னு எதிர்பார்த்தோம். ஸோ அது வரல. ஆனால் லாஸ்ட்டாக இந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னு நம்ம கட்டாயமாக வந்துடும். நம்ம அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்குள்ளவே ரிசல்ட்டு வந்துடுச்சு. ஸோ அதற்காக தான் இந்த தகவல் சொல்கிறோம். ஸோ நம்ம சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணிவிடுங்க. ரிசல்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒருவேளை ரிசல்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு, இல்லை மார்க் கம்மி ஆகிடுச்சுன்னா, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.